திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் கரடிப்புத்தூர் கிராமத்தில் வந்து நாங்கள் வசித்து வருகிறோம். எங்களுக்கு வந்து பட்டா இல்லைன்னு கலெக்டர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்தோம். இது வந்து இப்போ நம்ம நின்று இருக்கிற இடம் வந்து கல்லாங்குத்து சர்வே நம்பர் 51/1 பகுதி. இதில் வந்து கல்லாங்குத்து நிலம் 5 ஏக்கர் இருக்குது. அந்த 5 ஏக்கரில் இங்கிருந்து அதோ தெரிகிற மாந்தோப்பு வந்து அதில் வந்து 100 அடி மீட்ரு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதை வந்து சட்டப்பூர்வமாக வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மக்கள் வந்து இந்த சமமான பூமியில் வந்து எங்களுக்கு வந்து பட்டா பண்ணி கொடுங்க, கோர விடாதீங்கன்னு நாங்கள் வந்து கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தோம் வந்து அவர் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு இதுவரை எதுவும் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோம், அரசாங்கத்துக்கு விட்ட கோரை அப்படின்னு அவர் சொன்ன உடனே அரசாங்கத்துக்கு விட்ட கோரை மண் வந்து கரடிப்புத்தூர் வில்லேஜில் 4 ஏரி இருக்குது. அந்த 4 ஏரியில் மண் எடுத்துங்க, அரசாங்கம் சொன்ன ஆணையை வந்து நாங்கள் வந்து மீறலை, மாற்றி அமைக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து நாங்கள் அணுகி மனு கொடுத்தோம். அவரும் சரி பார்த்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான் சொன்னார். சரி நாங்களும் வந்து வந்துட்டோம். அதன் பிறகு ஒரு நாள் வந்து இந்த இடத்துல வந்து மண் எடுத்தாங்க. மண் எடுத்தது அரசாங்க ஆணைப்படி வந்து 1.5 மீட்ரு தான் வந்து இந்த கிரவுல் மண் எடுக்க வந்து அரசாங்கம் ஆர்டர் காப்பியை கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் காப்பியை மீறி 3 அடி மண் 3 மீட்டர் மண் எடுத்துட்டாங்க. அது வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து லொக்கேஷன் கேமராவோட ஃபோட்டோ எடுத்து மாவட்ட ஆட்சியரோட திரும்ப வந்து நாங்கள் கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, கடகடான்னு என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த கோரை கோரை டெண்டருக்காரங்க வந்து பள்ளத்தை மூடிட்டாங்க. மூடி இருக்கிறதெல்லாம் சமமாக பண்ணிட்டு நாங்கள் எடுக்கலை அப்படின்னு நாங்கள் தெரிவித்தாங்க. அப்போ வந்து அந்த பள்ளத்தை நாங்கள் எடுத்தது வந்து ஃபோட்டோவோடு நிரூபித்தோம் வந்து எந்த நடவடிக்கை எடுத்து எங்கிட்ட சொல்ல. அதேமாதிரி வந்து அனுமதிக்கப்பட்ட இந்த 5 ஏக்கராவில் வந்து அண்ணாண்ட இருக்கிற நிலம் வந்து சர்வேன்னு வந்து 77 அனாதீன புறம்போக்கு. அந்த புறம்போக்கு இடைவெளி வந்து 10 மீட்டர் இடைவெளி விட்டு தான் வந்து மண் அள்ளணும் ரூல் இருக்குது. அந்த 10 மீட்டர் இடைவெளி விடவே இல்லை. விடாமல் 3 மீட்ரு வந்து அந்த சர்வே 77 அனாதீனத்தில் எடுத்துட்டாங்க. அது வந்து ஏடி சார் வரப்போ அளந்து காட்டினாங்க. 41 மீட்டரும் 3 அடி அகலம் எடுத்து மண் எடுத்துட்டாங்க. அதுவும் வந்து ஏடி ரிப்போர்ட் பண்ணார். அதையும் பார்க்கல. அதையும் நாங்கள் நம்பாமல் ஆன்லைன் சர்வே பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அந்த ஆன்லைன் சர்வேயில் வந்து 5 ஏக்கரா வந்து 100 அடி மீட்ரு. அப்போனா 100 அடினா 30 மீட்ரு வந்து பக்கத்தில் இருக்கிற அப்பாசாமி எஸ்டேட்டில் இருக்குது நிலம். அதை இதுவரையும் பவுண்ட்ரி பண்ணி பிரித்து இந்த கோரைக்கு விட்டதுன்னு காட்டவும் இல்லை. இது வந்து இங்கே நடந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் போராடணும். பட்டா வேணும், எங்களுக்கு இந்த பட்டா வந்து கொடுங்க, எங்கள் விவசாய நிலத்துக்கு வந்து ஏரியில் வந்து தண்ணி தூர்வாரினீங்களாம் தண்ணி வரும், விவசாயம் பாதிக்காமல் நாங்கள் அங்கே பார்த்துப்போம் அப்படின்னு நாங்கள் மாவட்ட ஆட்சியரோட நாங்கள் வந்து மனு கொடுத்தோம். இந்த இடத்துக்கு பட்டா வேணும்னோ மனு கொடுத்தோம். ஆட்சியர் நான் விசாரணை பண்ணி நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணி செய்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தாசில்தார் அவர்களை வந்து எங்கள் குடும்ப அட்டையை வானான்றது விஓ ஆஃபீஸில் கிராம அலுவலகத்தில் வந்து குடும்ப அட்டையும் ஓட்டர் ஐடியோ வானா, நாங்கள் வந்து பட்டா கேட்டுக்கு அரசாங்கம் கொடுக்கல, எனக்கு தேவை கிடையாதுன்னு விஓ ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்துட்டோம். அதை கொடுத்தோம். எங்களுக்கு எந்த முடிவும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. அதனால் எங்களுக்கு விஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு விஓ என்ன சொன்னார்னா, நாளைக்கு காலைல 7 மணிக்கு தாசில்தார் வருவார், வரப்போ நீங்கள் காலையில் வந்துடுங்க, ஆஃபீஸாண்ட தாசில்தார் வந்து உங்களுக்கு வந்து என்னவோ அதை கோரிக்கையை நீங்கள் சொல்லுங்கள், அவர் நிறைவேற்றுவாருன்னு விஓ சார் வந்து எங்களுக்கு சொன்னார். அதனால் எங்கள் மக்கள் என்ன பண்ணாங்க, தாசில்தார் விஓ ஆஃபீஸாண்ட போயிட்டு உட்கார்ந்த உடனே நாங்கள் போராட்டம் பண்ணன்ட்டு எங்களை என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, அடித்தாங்க, பஸ்ஸில் ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கினார். இந்த சம்பவம்லாம் நடந்தது. ஏன் நடந்ததுன்னா, ஒரு ஆட்சியாளர் வந்து தாசில்தார் அவர்கள் வந்து எங்களை சந்திக்கவே இல்லை. மக்கள் கொடுத்த ரேஷன் கார்டையும் ஓட்டர் ஐடியும் என்னன்னு கண்டுக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே உட்காந்து கேட்டோம். எங்களை கண்டுக்கலையே செய்யலையே, கோரையாண்டை வந்து அளந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் கேட்டு பண்ணதுனால எங்களை அடித்தாங்க, தும்புருட்டினாங்க, எல்லாம் பண்ணோம். எங்களுக்கு வந்து நாங்கள் மக்கள் போராட்டத்துக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வந்து கோபி நாயனார் அவர்களை வந்து சமூக போராளியை நாங்கள் கூப்பிட்டு போராட்டத்துக்காக நாங்கள் அழைத்தோம். அந்த அழைத்ததுனால அவர் எங்களுக்காக போராட்டம் பண்ணார். அதனால் ஒரு சில மீடியாக்களில் வந்து வாங்கிட்டார்,
துட்டு வாங்கிக்கின்னு பேசுகிறாரு, அவர் வந்து பதவி ஆசைப்படுறாரு, அப்படி இப்படின்னு வதந்தி கலப்புறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மீடியா நண்பர்களுக்கும் ஒரு கோரிக்கை என்னன்னா, வாங்க கரடிப்புத்தூரில் உண்மையான பிரச்சனையை மீடியாவில் நீங்கள் போடுங்க. ஒருத்தரை பார்த்து ஒரு சமூக போராளி வராரு, எங்களுக்காக அந்த மக்கள் தலித்து மக்களின் போராட்டங்களை கேட்கறதுக்காக வந்து போராடி களத்தில் நிற்கிறாரு. நீங்கள் களத்தில் நிற்கலனாலும் பரவாயில்ல, தவறான நியூஸை ஏன் பரப்புறீங்க? நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மீடியாவும் வருது, இங்கே பார்க்குறாங்க, என்ன நடந்தது விசாரிக்கிறாங்க. இந்த முக்தார் அவர் வந்து கரடிப்புத்தூர் வில்லேஜுக்கு வரல, மக்களை சந்திக்கல, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நீங்கள் இருந்துக்கிற ஆஃபீஸ்லேயே இருந்துக்கின்னு என்ன ஒன்றாலும் வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிடலாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்க இந்த இடத்துக்கு வாங்க, என்ன பிரச்சனை, ஃபாரஸ்ட் இருக்குன்னாங்க. இதோ சுற்றி பாருங்கள், நீங்களே பாருங்கள் சார், சுற்றி பாருங்கள், எல்லாமே மாஞ்செடி தான். இதில் வந்து இதுவே கிடையாது, எல்லாம் விவசாயம் பண்ணது தண்ணி இல்லாமல். கீழே வந்து இதுக்கு கீழே வந்து ஏரி இருக்குது, தசனோடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து. அது ஏரி பேர் வந்து பாலத்தான் ஏரின்னு ஒரு மென்ஷன் ஏரி பேர், கவர்மெண்ட் அடங்கல்ல இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் 10 அடி பள்ளம் போட்டு மண் எடுத்துட்டா கீழே ஏரிக்கு போக வேண்டிய தண்ணி வந்து இந்த குளத்திலே தான் நிற்கும், புரியுதுங்களா? அப்படி இந்த தண்ணி இங்கே நின்றுச்சுன்னா விவசாயம் எங்கே பாதிக்கும்? விவசாய மன்றத்தில் வந்து பாதிக்கும். தண்ணி இங்கேருந்து நம்ம ஏரிக்கு வரல, அப்போ எப்படி மக்கள் இது பண்ணுவாங்க? மக்களுக்கு குறைய தீர்க்க மாவட்ட ஆட்சியரையும் அரசாங்கமும் எந்த கோரிக்கையும் வந்து மக்களுக்கு ஏற்று நடக்கலை. சர்வாதிகாரமான டெண்டர்காருக்கு வந்து செய்கிறாங்க. கவர்மெண்ட் அரசாங்கம் பக்கத்தில் மக்கள் இங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எவ்வளோ தூரத்தில் இருக்குது ரிசர்வ்? மொத்தம் வந்து சர்வே நம்பர் வந்து 77 அண்ணாதின புறம்போக்கில் 127 ஏக்கர் இருக்குங்க. இங்கே இதோ இது இந்த வரப்புக்கு அண்ணாண்ட இருக்கிறது வந்து அண்ணாதின புறம்போக்கு. ஆனால் அது வந்து 127 ஏக்கர். அந்த ஏக்கரை தாண்டி தான் ரிசர்வ், அதை தாண்டி தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டே இருக்குங்க. ஆனால் இதுக்குள்ளே இல்லை, புரியுதுங்களா? நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, எந்த மீடியாவும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தவறான நியூஸே கொடுக்காதீங்க. முத்தார், நாயனார் இவங்கள மாரி ஆளுங்க வந்து களத்தில் வந்து சந்திக்காமல் என்ன பிரச்சனைன்னு கேட்காம நான் வந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, நீங்கள் அந்த மக்களை வந்து தவறான வழியில் நடத்துகிறீங்க அப்படின்னு தவறான நியூஸ் போடாதீங்க. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் என்ன இருக்குதுன்னு. சரி நீங்கள் சொல்கிறீங்க அவர் வேணாம், நாங்கள் நிப்பாட்டுறோம். அவரே முத்தார் வந்து இந்த ஊரில் பார்த்துட்டு 5 ஏக்கரா கொடுத்த கவர்மெண்ட் லேண்டு வந்து 30 மீட்ரு எது வரைக்கும் இருக்குன்ட்டு சர்வே பண்ணி காட்டி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். இப்போ இந்த கோரை இடத்துக்குதே வந்து அந்த 30 மீட்டர் கழிச்சு இதுக்குள்ளே 5 ஏக்கரா இருக்குதுன்ட்டு காட்டுறாங்க. அப்போ சர்வே இன்னும் சர்வே பண்ணுறவங்க தவறா சொல்லுங்கள். அதை நீங்கள் களத்தில் வந்து சந்தித்தீங்களா, பார்த்தீங்களா? ஒருத்தர் வாதாடுறாருன்றதுனால தவறான பேச்சு பேசாதீங்க. இதுதான் சொல்லுவேன். இந்த மக்கள் என்ன குறை என்ன இருக்குதுன்னு நேரில் வந்து சந்திங்க, பாருங்கள். இது வந்து கல்லாங்குத்து நிலம், 51/1 பகுதியில் வந்து கல்லாங்குத்து நிலம் இருக்குது. இந்த கல்லாங்குத்து நிலத்தை வந்து எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க, நாங்கள் வாழ்வாதாரம் வந்து மேய்க்கால் புறம்போக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு கல்லாங்குத்து நிலத்தில் பட்டா குத்திங்களன்னா எந்த நடவடிக்கை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்து போக தேவையில்ல. இதே மேய்க்கால் டிபார்ட்மெண்ட் வந்து வீட்டுங்களை காலி பண்ணுங்கள், இது எங்கள் இடம்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் வீட்டு மேலே கட்டுவோம்? இப்போ இந்த இடம் தரிசான சமமான பூமியாக இருந்ததுன்னா இந்த நிலத்தில் வந்து நாங்கள் வீடு கட்டிக்கிறதுக்கான இது இருக்குது. அதான் மாவட்ட ஆட்சியர் அன்றைக்கி பட்டா கேட்போம். இந்த இடத்த பள்ளம் போட்டு போட்டிங்களன்னா இதே பள்ளம் இங்கேயும் போடுறீங்க, மேய்க்கால் புறம்போக்கில் போயிட்டு பள்ளம் எடுக்க சொல்லுங்கள். அப்போ அது வந்து அரசாங்கத்துக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சாலை போடுறோம், மக்களுக்காக சாலை போடுறேன்னு சொன்னீங்க. மக்கள் இல்லை அதுதான் நான் என்ன சொல்லலாம், சுங்கவாடி வசூலிக்கிறான சாலை தான் அது. நான் இப்போ அந்த சாலையில் ஒரு கார் எடுத்துன்னு ஒரு கோயிலுக்கு போகிறேன், வாடகை கார் எடுத்துன்னு போனால் கூட ஒரு டோல்கேட்டில் 70 ரூபா, நான் அந்த 70 ரூபா கட்டிட்டு தான் போகிறேன். மக்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்கல. அது வந்து பணத்தை போட்டு வேலை செய்கிறாங்க. அந்த 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்கன்னா பல கோடி ரூபாய் வந்து அதுலேருந்து காசு எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்லலாம், இதே நிலத்தை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு மண் கொடுப்பாங்களா?
கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ எடுத்துக்கினா கூட மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஃப்ரீயாக பார்க்குறோம் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கலாம். ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்த சாலையில் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரோடுன்னா இது எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. கவர்மெண்ட்ன்றது மக்களுக்கு இலவசமாக பயன்படுத்தி தர்றது தான். ஆனால் நாங்கள் அந்த சுங்காசாவடி வழியில் சாலையில் போகிறப்போ வரி கட்டிட்டு தான் போகிறோம். அப்போ அந்த வரி கட்டுறது கவர்மெண்ட்டு அரசாங்கம் இல்லாத மக்கள் கட்ட வரி வாங்கிறதுக்கு தான் கட்ட சொல்லுதா? இல்லாத நாங்கள் இருக்கிற இந்த மக்களுக்கு வந்து பட்டா கேட்டு தான் போராடுறோம் கண்ட. எங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு நாங்கள் போராடல. ஆனால் இது வரையுமோ எங்கள் குடும்ப அட்டையும் ஓட்டர் ஐடியும் எல்லாத்தையுமே கொடுத்தோம். எங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே எதுவுமே கொடுக்கல. ஆனால் மாவட்ட ஆட்சியர் வந்து இல்லை பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரு கட்ட இப்போ நாங்கள் போய் மனு கொடுத்தோம், ஆட்சியரை பார்த்தோம், தாசில்தார் பார்த்தோம். உங்களுக்கு வந்து இத்தனை பேருக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, எலிஜிபிள் ஆகிக்குதுன்னு எந்த அதிகாரமே எங்கள் கிட்ட சொல்லலை. மக்கள்கிட்ட தெரியாது. இந்த குவாரியை வந்து நாங்கள் நிப்பாட்டணும், மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாக தான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்கிறார கண்ட. முழுமையாக நிப்பாட்டல, எங்கள் கோரிக்கை எடுத்து முழுமையாக நிப்பாட்டல. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்திருப்பீங்க தோழர், வர வழியிலலாம் கிருஷ்ணா நதி கால்வா வழியாக கண்ணன்கோட்டை நீர்த்தேக்கத்துக்கு கால்வா வழி போகுதுங்க, பார்த்துருப்பீங்க. அதிலான உபரி மீன் வந்து உபரி மண் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மண்ணெல்லாம் அரசாங்க வேலைக்கு உதவாதா? சமமான பூமியில் இருக்கிற மண் மட்டுமா அரசாங்க சாலைக்கு உதவும்? நாங்கள் கேட்குற கேள்வி அதுதான். தனியார் சாலைக்கு உதவும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். தனியார் சாலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கல்லாங்குத்தில் பட்டா கொடுக்கலான்ற சொல்லியும் அந்த நிலத்தை தான் கொடுப்பேன்ட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து நான் கையெழுத்து போட்டாங்க. இதை வந்து நாங்கள் நிறுத்த எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னாரு. நான் என்ன சொல்கிறேன், கோரையோட ரூல் வந்து 4 யூனிட் மண் தான் ஒரு லாரியில் வந்து ஏற்றின்னு போனோம். ஆனால் 12 வீல் மண் வந்து 10 யூனிட் மண் ஒரு லாரி லோடு ஃபுல்லாக ஏற்றின்னு போகுதுங்க. அதுக்கான ஃபோட்டோவும் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்தோம். பள்ளம் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா 1.5 மீட்டர் தான் சொன்னாங்க, 3 மீட்டர் எடுத்திருக்காங்க. 3 மீட்டர்னா 2.80 மீட்டர் எடுத்திருக்காங்க. அந்த ஆயத்தையும் மென்ஷன் பண்ணி லொக்கேஷன் கேமராவோட வீடியோ எடுத்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அது வீடியோவும் காட்டணும், அந்த ஃபோட்டோவும் காட்டணும். அதுக்கும் இவ்வளோ ஆயம் எடுத்தாங்கன்றது ஃபைன் போட்டாங்களா, இல்லை நாங்கள் கொடுத்த மனு வந்து பரிசீலனை பண்ணாங்களா பண்ணலையான்னு கூட எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனால் எதுவுமே தெரியாத மாவட்ட ஒவ்வொரு யூடியூப்பில் பட்டா தரேன்ட்டாங்க, அந்த மக்கள் அப்பவும் போராடுறாங்கன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்காக தான் அரசாங்கமாக கண்ட, அரசாங்கத்துக்காக மக்கள் கிடையாது. நல்லா கேளுங்க. நாங்கள் வந்து வீட்டு வரி ரசீது கட்டுறோம், கரண்ட்டு பில்லு கட்டுறோம், குழாய் தண்ணி வரி கட்டுறோம். எல்லா வரி பணமும் நாங்கள் அரசாங்க பஸ்ஸில் டிக்கெட்டு பயண சீட்டை பயண சீட்டை எடுத்துகிட்டு தான் போகிறோம். எல்லாமே வந்து மக்களோட பணம். அந்த மக்களோட பணத்துக்காக மக்களுக்காக அதிகாரிகளும் அரசாங்கம் எல்லாமே வேலை செஞ்சால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மக்களுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணி அடிபட்டு தூக்கு மாட்டிக்கின்னு இவ்வளோ கஷ்டப்படுறது அரசாங்கத்தை எதிர்த்து இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட எங்கள் கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அந்த கோரிக்கையை வந்து அரசாங்கம் செவி கொடுத்துருந்தா இதோட நடவடிக்கை வந்து எங்களுக்கு வந்து ஒரு தாசில்தாரோ பிஓ வந்து ஐயா நீங்கள் கொடுத்த மனுவுக்கு உங்களுக்கு வந்து இத்தனை பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, இதை வந்து மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பிக்கையான பேச்சு இதுவரை எந்த அரசாங்க அதிகாரியும் எங்களை பார்த்து சொல்ல. அதனால் தவறாக பேசுகிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் தோழர்களை கரடிபுத்தூர் கிராமத்திற்கு வாங்க, வந்து இங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் யாரானா மாங்காய் செடி வைக்க முடியுமா? ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை ஒட்டி தான் கோரை எடுக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இல்லை, இந்த சமமான கரை ஏரி எங்கன்னா கரை இருக்கா பாருங்கள். இது ஏரிக்காரில் தானே மண்ணு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரிக்கரை எங்கெங்கே இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எடுத்துங்க, ஊர் மக்கள் யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்க. அரசாங்கம் கொடுத்த 1.5 மீட்டர் இல்லை, அதோட ஒரு 2 மீட்டராக சேர்த்து, ஒரு 2 மீட்டராக சேர்த்து 5 அடின்றது 8 அடியாக கூட எடுத்துங்க. ஏன்னா தண்ணி நிற்கும். அதை பார்த்து வானம் பார்த்து பூமியாக வந்து நாங்கள் பயிர் செய்கிறதோட ஏரியில் இருக்கிற தண்ணியை பார்த்து நட்டுருப்போம். மழைக்கால கார்த்திகை மாதம் வந்தால் தான் நடுறது அந்த சமயம் இருக்குது. ஆனால் இப்போ வந்தெல்லாம் வந்து நெல் பயிரை வந்து விதைச்சி விட்றோம், இறச்சி விட்றோம். அது வந்து
ஒரு சிலது வரும், ஒரு சிலது வராது போவோம் இந்த வெயில் காலத்தில். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏரியில் எடுத்துங்க, சமமான பூமியை வந்து எதுவும் பண்ணாமல் பட்டா கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம். யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் மீடியா தோழர்களே, தவறாக ஒரு போராட்டம் கோபி நாயனார் அவர்களை போல சமூக போராளியை வந்து நீங்கள் வந்து தவறாக உங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி தவறான மெசேஜையே இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து பரப்பாதீங்க. தோழர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்க, இதே அரசாங்கம் 5 ஏக்கரா வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 5 ஏக்கரா வந்து உள்ளே இருக்குது, அதையும் கண்டுபிடிச்சி கொடுங்க. நீங்கள் வந்து இங்கே நல்லா முடித்து எங்களுக்கான போராட்டத்தை நிறைவேற்றுங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? உங்கள் கோரிக்கை மட்டும் கடைசி சொல்லிடுங்க. எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த சமமான பூமியை வந்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மெய்க்கால் புறம்போக்கு வந்து நாங்கள் வசிக்கிற இடம், அந்த இடத்த வந்து எங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் ஒரு மைக்கேல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போனால் நாங்கள் வெளியே போய் ஆகணும். அதனால் எங்களுக்கான 3 சென்ட் நிலம் வந்து வீடு கட்டுறதுக்கு நிலம் இல்லை. அதனால் இந்த கல்லாங்குத்து அரசு புறம்போக்கு நிலத்தில் வந்து மக்களுக்காக எங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுங்கன்னு கேட்டோம். இன்னும் வந்து அதன் கோரிக்கையை வந்து நிறைவேற்றலை. எங்களுடைய கோரிக்கையை இதுதான், பட்டா கேட்டு தான் நாங்கள் இவ்வளோ போராட்டினோம். ஒரு சமூக ஆர்வலரும் எங்களுக்காக வந்து எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுக்கிறார். அவர் எந்த ஒரு எண்ணத்துலேயும் சமூக போராட்டத்துக்கோசம் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு கண்ட தவறான நோக்கத்தோடு எங்களாண்ட வரவும் மாட்டார். பல கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தை பல தலித்து மக்களுக்கு பிரச்சனைகளுக்கு வந்து முன்னின்று எல்லா பிரச்சனையும் முதன்மையாக வந்து கோரிக்கை நிறைவேற்றி அதுக்கேற்ற மாதிரி அவர் நடத்துகிறார். அதனால் பல சமூக ஊடகங்கள் வந்து ஒரு சில வந்து அவர் தவறான பேசுகிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி எங்களுக்கு வந்து பட்டா வழங்கி அரசாங்கம் எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்க சொல்லி தான் கோரிக்கை இவ்வளோ போராட்டத்துக்கும் காரணம்.